வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ். மார்க்கெட்டில் இன்டர்நெட்டில் எங்கே போய் பார்த்தாலும் எக்ஸினாஸ் 2600 பற்றி பேச்சு அதிகமாக போயிட்டு இருக்கு. கிக் பெஞ்ச் அப்படி இப்படின்றானுங்க. ஆமாம், நம்ம வர சாம்சங் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சாம்சங் மெல்ல மெல்ல சாகும் ஒரு வீடியோ போட்டோம். சாம்சங் மெல்ல மெல்ல சாகாது யார் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வீடியோவே. அது கன்சியூமரோட ப்ரிஃபரன்ஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது. இதை பற்றி நான் நேற்றும் ஒரு வீடியோ பேசி வச்சிருக்கேன். ஏ சீரிஸ் நல்லா தான் போகுது. அது ஏ சீரிஸ் போதோ, எஃப் சீரிஸ் போதோ, இல்லாட்டி கோர் போதோ, சரியா? பிரீமியம் செக்மெண்ட்ல அது எங்கேயோ போய் தொலையுது. இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அதே கதை தான். இன்டர்நெட்டில் இங்கே வளம் வந்துட்டு இருக்கிற நம்ம தான் என்னமோ எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள் மாதிரியான ஒரு முடிவுக்குள்ளே இருக்கிறோம். இருக்கும் போ கிளம்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் என்ன ஹைலைட்னா, பெரும்பாலும் வீடியோ பார்க்குற நிறைய பேராக இருக்கட்டும், இல்லை நம்மளா இருக்கட்டும், நம்ம எப்பயுமே வந்து இருக்கலே பெஸ்ட் ஸ்பெக்கை நோக்கி போவோம். ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரியான ஒரு மாயையான உலகத்தில் தான் எல்லாருமே இருக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, உள்ள 6300 6100+ டிமென்சிட்டி இருக்கான்னு கூட தெரியாமல் பிராண்ட் பேரை மட்டும் பார்த்து ஃபோன் வாங்கிட்டு போகிற கூட்டம் பெருசு. அவங்கள நம்பி தான் எல்லா பிராண்டும் வந்து ஆக்சுவலாக ஃபோன் வித்துட்டு இருக்காங்க. கூட்டமே அப்படிதான். ஆமாம், ஸோ அவங்களுக்கு தான் ஃபோனே வித்துட்டு இருக்காங்க. அது தெரியாம நம்ம நண்பர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் வாங்கல அந்த கம்பெனி அழிஞ்சிரும். ஸோ மொத்தம் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் கூட வந்திருக்கு. பட் நம்ம எப்பயுமே பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து மதிக்கவே மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது கொரியாவில் வேற மீடியா திடீர்னு என்ன நினச்சதுன்னு தெரியல, இதை பற்றி அங்கேருந்தா புகழாரம் ஆரம்பிச்சது. இந்த மாதிரி 2600 ஒரு வழியாக வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ ஈல்டு இருக்க போகுது 2 nm. இல்லை ஆல்ரெடி ஜூலை மாதத்துலேருந்து. ஓகேயா? ஸோ 2 nm எல்லாருமே 3 nm தான். அது நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து பார்க்க போனால் இவங்க எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணுறாங்கிறதுலாம் இதெல்லாம் இன்ஜினியரிங் ஏரியா. ஸோ நம்மளால வந்து ஹீட் ஆகணும் சொல்ல முடியாது, ஹீட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. சாம்சங் சைலண்டா உட்கார்ந்து குக் பண்ணிட்டு இருந்தானா, சரி அப்படியே சூடாகாத மாதிரி குக் பண்ணியிருந்தானா 1 BGM போட்டு வரானா. ஆமா, இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஃபார் லாஸ்ட் 3 to 4 years அதே ஃபவுண்டரி தான் யூஸ் பண்றாங்கன்னு கார்த்தி வேற போட்டிருந்தான். இந்த ஃபவுண்டரி வச்சு தானே அந்த 3 nm 2500 கடைசியா பண்ணி தொலைச்சாங்க. 2500 40% தான் ஈல்டு. அப்படி இருக்கும்போது இப்போ ஆல்ரெடி டாக்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஒருவேளை இந்த இடத்துல 60% இருக்குமான மாதிரிலாம் சந்தேகிக்கிறாங்க. பட் 70 தாண்டி போச்சுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க பண்ணிக்கிறத தவிர மற்றவங்களுக்கும் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டிஎஸ்எம்சிக்கு காம்படிஷன் மாதிரி ஆகிடும். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டிங்க, வந்துட்டேன்டா. எக்ஸினாஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஹீட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிச்சிருப்போம்ல. ஸோ இப்போது ரீசெண்ட் ட்ரெண்ட் என்னென்னா, மோடமும் எல்லாமே ஒரே சிஸ்டம். நீ பார்த்துருப்ப சாண்ட்விச் கான்செப்டில் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு ஒரே இடத்துல ஃபியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இல்லாட்டி வந்து என்ன ஆகுனா, எஸ்ஓசிலேயே இன்டெகிரேட்டடாக எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணாமல் பேசாமல் மோடமத்துக்கு தனியாக போட்டு இதை தனியாக வச்சு எல்லாமே தனித்தனியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தெர்மல் மேனேஜ்மெண்ட்லன்ற பாயிண்ட் தான் இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ அதெல்லாமும் யோசிச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான சேஞ்ச் வருதுன்னு. இதெல்லாம் தாண்டி iQOO 15 பற்றி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. iQOO 15 ஒரே டாக்காக போயிட்டு இருக்கு. அதில் Q3 சிப் வேற இருக்கு கேமிங்க்கு. அந்த சிப் எல்லாத்துலயும் இருக்குங்க, BBK கிட்டே இருக்குங்க. நான் இப்பதான் பாக்குறேன். அதை இல்லப்பா, அது வந்து iQOO எல்லாத்துலயுமே இருக்கு. ஏமாத்துறீங்க. iQOOல இருக்கிறது வந்து Q3 சிப். மீதி எல்லாத்துல என்ன வேற பேர்ல இருக்கும். 3Q இல்லடா, ஆக்சுவலா வந்து iQOO தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கேமிங்காக ஒரு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பிக்சல் ஒர்க்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில பிராண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, டிஸ்பிளேக்காக ஒர்க் பண்ணுவாங்க. டிஸ்பிளேக்காக எக்ஸிஸ்டிங் ப்ராசஸர் தவிர ஒரு கோ ப்ராசஸர் மாதிரிலாம் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து எப்படின்னா, கேமிங்காக இன்டர்பிளேஷன் ஒர்க்கு, கேமிங்காக பூஸ்டிங்கு, கேமிங்கான ஒரு சில டாஸ்க்லாம் பண்ணுறதுக்கு ஜிபியூ கூட சேர்ந்து ஒரு எக்ஸ்ட்ரா சிப் வேலை செய்யும். ஸோ கேமிங் தான் எதுன்னு சொல்கிறாங்க, நான் சொல்கிற அளவுக்கு இருக்கு, கரெக்ட் சொல்கிறான். ஸோ இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, அதுக்கும் கார்த்தி போஸ்ட் போட்டு வச்சுருந்துருக்கான். இவங்க வந்து என்னன்னா M14 பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. iQOO 15 இருக்கிறது வந்து வேற யாரும் இல்லை, சாம்சங் பேனல் தான். அது மட்டும் இல்லாமல் 8 Gen 5 யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கூடவே வந்து சாம்சங்கோட LPDDR5X RAM தான் இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? ஒருத்தரும் அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை, இதுலயே மைக்ரான் ஒரு பிராண்ட் இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் ரேம்லாம் பண்ணுவாங்க. சாம்சங் கிட்ட வாங்குறாங்க. அங்கதான் டெஸ்ட் சாம்சங் S25 Ultra அங்க தான் வாங்குவாங்க. சாம்சங் புரியலையேப்பா. சாம்சங்கே மைக்ரான் கிட்ட தான் வாங்குவாங்க. நீ எப்ப இங்க குடுக்குற? மலிவு விலையா இருந்திருக்கும். அதையும் இப்ப நீ யூஸ் பண்ணிக்க மாட்டற, தப்பா இருக்கேப்பா. இல்லப்பா, மோர் பவர் எஃபிஷியன்ட் ரேம் யூஸ் பண்ணா பேட்டரி லைஃப் சூப்பரா இருக்கும். சரி, ஆமா, கொஞ்சம் பவர் எஃபிஷியன்சி கம்மியா இருக்கிற ரேம்னா பேட்டரி பெருசா தெரியும், அதனால தான் ரேட் கம்மி. இது எப்படி இருக்குன்னா, மாலை போட்டிருக்க ஒரு கசாப் கடை வச்சிருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஏதோ ஒண்ணு. சரி, மொத்தம் iQOOல இருக்கு. iQOO 15 பாத்தியா நீ?
அதான் நிறைய வந்துகிட்டே இருக்கே ஈவெண்ட்னு டெல்லி கில்லின்னு போட்டு ட்ரீசர் பிச்சு அடிக்கிறீங்களே நீங்க தான் ஆர்ஜின் நவம்பர் மாசம் வர ஆர்ஜின் ஓஎஸோட அது டெபியூ ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பத்தியா அந்த லைட்டிங் எல்லாம் போட்டு பயங்கரமா மான்ஸ்டர் இதுக்கு முன்னாடி டிஸ்கோ இருந்தது, இப்போ ஏதோ ஒரு கலர் கொடுத்துருக்கான். அடுத்து கோட் பெர்ஃபார்மன்ஸ் எவ்ரி செகண்ட் வி கவுண்ட். தமிழ் படம் டைட்டில்லாம் இங்க போட்டுட்டு இருக்கான். தமிழ் படமா கோட்டுங்கிறதுல ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறது என்னடா. சரி ஓகே, ஸ்னாப்டிராகன் 8 Gen 5 நைஸ், ஆர்ஜின் OS 6 மெயின் இந்த வாட்டி அதுதான், அதுக்காக தான் வெயிட்டிங். ஃபோக்கஸே அதான். யாப்ட் அவார்டு அது இதுன்னு போட்டு வச்சிருக்காங்க. iQOO 12 iQOO 13. சரி 700+ சர்வீஸ் சென்டர்ஸ். விவோட சர்வீஸ் சூப்பரா இருக்குங்க. ஏன்னா விவோ கிட்ட தான் இதுவும் விவோட ஆஃப்லைன் ஸ்டோர்ல iQOO கிடைக்கும்னு வர சொல்லியிருந்தாங்க. 40 ஆமா. அப்புறம் வந்து iQOO யூசர்ஸ் குளோபலா வந்து பார்த்தீங்கன்னா 40 மில்லியனுக்கு மேல இருக்காங்களாம். ஸ்ட்ராங் iQOO ஃபேன்ஸ் மட்டுமே 3.4 மில்லியன். பாதி ஜி சீரிஸ் தான். ஆமா ஜி சீரிஸ் தான், நிறைய பேர் ஜி சீரிஸ் தான் வாங்கினாங்க. அதே மாதிரி நியோ சீரிஸ் முன்னே நிறைய பேர் வாங்கினாங்க முன்னே. இன்னொரு மேட்டர் என்னன்னா, நான் என்ன பண்ணேன், iQOO 12க்கும் iQOO 13க்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது iQOO 12ல வந்து ஆக்சுவலா பிரைமரி சென்சார் பெருசு. iQOO 12ல ஆமா iQOO 12 vs 13 பார்க்கும்போது, அதை தவிர அதுல பெரிஸ்கோப் வந்து உனக்கு பார்த்துருப்ப 64 மெகாபிக்சல் 3x பெரிஸ்கோப் இருக்கும் இதுல iQOO 12ல. நம்ம கேமிங் போன் சரியா, அதனால என்ன ஆயிடுச்சு, அது கேமரா ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ iQOO 13ல கேமரா நல்லா இல்லையானா அப்படி கிடையாது. என்ன ஆயிடுச்சு, பிரைமரி சென்சார் வந்து இது ஷாமி பண்ண மாதிரி இவங்களும் பண்ணியிருந்தாங்க. ஷாமி வந்து 13 ப்ரோல ஷாமி 13 ப்ரோல பார்த்தோன்னா ஒரு 1 inch சென்சார் இருந்தது. பட் அடுத்த வருஷம் நமக்கு வந்து ப்ரோ சீரிஸ் கிடையாது, 14 அல்ட்ரா தான். 14ல பார்த்தோன்னா உனக்கு 1 inch சென்சார்லாம் கிடையாது. அப்போ என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த 1 inchங்கிற ஒரு விஷயத்தை இழக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு ஹெச்டிஆர் ஆஸ்பெக்ட்ல உள்ள ஒரு சில எபிலிட்டிஸ் வந்து அந்த சென்சாருக்கு அதிகமாக இருந்தது. ஸோ இதுலேயும் வந்து அதே மாதிரி தான். நான் என்ன பார்த்தேன்னா, iQOO 12 and 13 வரும்போது பிரைமரி சென்சாரில் அந்த ஹெச்டிஆர் இந்த மாதிரியான ஒரு சில அல்காரிதம்ஸ், பட் கொஞ்சம் குட்டி சென்சார். அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, உனக்கு பெரிஸ்கோப் மாதிரி ஒரு விஷயம் இருந்ததா, இதில் பெரிஸ்கோப் கிடையாது. ஸோ 1/2.93 இன்ச்சுக்கு கொஞ்சம் சின்ன சென்சார், 2x தான் ஆப்டிக்கல் தான். ஆமாம், ஸோ அந்த 2x டெலிஃபோட்டோ உனக்கு உண்டு. அப்புறம் வந்து ஒரு 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு. இது வந்து iQOO 13. ஸோ மற்றபடி வந்து பேட்டரி வந்து உனக்கு இங்க இருந்தானே அந்த இம்ப்ரூவ்மெண்ட், எல்லாருமே பேட்டரி 5500 இருந்தது 6000 ஆகுது. 6000ல இருக்கிறது இப்போ வந்து 7000 நாங்க கூடிய சீக்கிரம். அது பவர் பேங்க். சரி, இப்போ 7000க்கு வரப்போகுது. ஸோ 120 வாட்லேருந்து 100 வாட் ஒயர்டு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ மற்றபடி வந்து பார்த்தோன்னா, இந்த டிவைஸ்ல 3 கேமரா இருக்க போகுது. இதுல வந்து பிரைமரி கேமரா போன வருஷம் இருந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் பெரிஸ்கோப் பொறுத்த வரைக்கும் உனக்கு மறுபடியும் 3x ஆப்டிகல் ஜூம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்ததுன்னா போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் விவோ அல்காரிதம் அப்படிங்கிறனால மிரட்டலாக எடுக்கலாம் அந்த 3x போர்ட்ரைட்ஸ். நம்ம சொல்லவா வேணும். சரியா, ப்ளஸ் சென்சாரும் வந்து பார்த்தோன்னா இவங்க கிளைம் பண்றது உறுதியா இருந்தா அந்த 1/1.95 inch இதுதான் எதுல இருக்குன்னா பிக்சல் 9 பிரைமரி சென்சார். அப்படியா, அந்த பிரைமரி சென்சார் மாதிரியான சென்சார் தான் இல்லை பெரிஸ்கோப்ல இருக்கும் அப்படின்னா, அப்போ நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நல்ல ஃபோட்டோஸ் எப்படி சொல்றேன்னா, மேக்ரோபிலிட்டி இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் சூப்பராக எடுக்கலாம். மற்றபடி வந்து இதெல்லாம் சேம் தான். அதே மாதிரி அல்ட்ரா வைடு அதெல்லாம் வந்து ஐடென்டிக்கல் தான். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவோட எபிலிட்டிஸும் இது வரைக்கும் ஐடென்டிக்கலாக இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆமாம், அதெல்லாம் போதும். 32 போதும் இல்லை, ஒரு கேமிங் ஃபோன் அப்படிங்கிறனால அப்படி யோசிக்கிறாங்கன்னு தோணுது. அப்படி இல்லைனா வந்து எனக்கு தெரிஞ்ச iQOO 15ல வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு 50 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துட்டாங்கன்னா முடிச்சு விட்டுறலாம். மொத்தமாக நல்லா இருக்கும், பயங்கரமா இருக்கும். எல்லாமே ஆல்ரவுண்டர் ஆயிடும் கடைசியில். ஆமா நிஜமா, அது ஒன்று தான் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. மற்றபடி விவோ என்ன ஆகுறது, விவோ என்ன ஆகுறதுன்னு இல்லை, விவோக்குன்றது ஜெயஸ் அந்த மாதிரியான ஒரு சில யூஎஸ்பி இருக்கும் விவோவோடது. அது மட்டும் இல்லை, இப்போ நீ பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல யோசிச்சேன்னா விவோவோடது வந்து நம்ம ஊரில் எக்ஸ் சீரிஸ் வருதுன்னா அதெல்லாம் டிமென்சிட்டி தான் வரும், 8 Gen 5லாம் வராது. ஸோ 8 Gen 5ஓட ஒரு ஃபோன் வந்து விவோட 9300+. தவிர நீ வேற ஏதாவது கொடுத்துருந்தா ஸ்னாப்டிராகன்ல நிஜமால நானே கன்சிடர் பண்ணியிருப்போம். வாங்க, நீ கன்சிடர் பண்ணக்கூடாது தான் கொடுக்கலையா? நல்லா 13s வாங்கினேன். அப்புறம் ஆல்ரெடி நம்ம இப்போ தானே பார்த்தோம், டிஸ்பிளே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு, இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சாம்சங்கோட M14 பார்த்துருந்தோம், சாம்சங் பேனல் இன்னும் பெட்டரா இருக்கு அப்படிங்கிறது ஒரு கிளைம் இருக்கு. சாம்சங் தான். ஆமா, ஆனா விற்கிறது iQOO. சரி, ஆனா இப்போ பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 2600 nits வரைக்கும் ஹை பிரைட்னஸ், 6000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ். இதை பத்தி நம்ம பேசியிருப்போம். IP68 69 இது எல்லாமே இருக்கு. ஆனா எந்த ஃபோனுக்குமே நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, அதெல்லாம் இருந்தாலும் நீங்க தண்ணியில் போடாதீங்க. ஆமா, அடுத்து என்னன்னா வெயிட் லைட்டா இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. அண்ட் மற்றபடி வந்து டிவைஸ் எல்லாமே ஐடென்டிக்கலாக அப்படியே கிராஜுவல் க்ரோத் பார்க்க முடியுது. 6.85 inch பேனலு. ஸோ ஓவராலாக வந்து எல்லாம் ஃபைன், LTPO பேனல் தான், எல்லாம் ஓகே. ஸோ இது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஃபோன் இருக்கிறது ஓகே, இது கூடவே இப்போ ரியல்மியில் வந்து GT8 Pro வந்திருக்கும், நீ பார்த்துருப்ப சைனால. ரியல்மியே வர்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, அந்த GT8 Proல முக்கியமான விஷயமே பின்னாடி இருக்கக்கூடிய கேமராவை சுத்தி. ஓகே, இது நம்ம எல்லாத்தையும் மாத்திக்கலாம்ன்ற டிசைன் தானே இது. எனக்கு நான் பேர் தான் வரல. ஓகே, இந்த டிசைன் பார்த்தேன். ஆனா GT8 Proல வந்து 3 மாடல் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்பரண்டா ஒன்னு கொடுக்குறாங்க மாற்றதுக்கு. ஆனா நம்ம மாத்திக்கலாம் தானே, எல்லாத்தையும் மாத்திக்கலாம். ஸ்க்ரூ வச்சு அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு மாத்திக்கலாம். டால்பே வரண்டா உனக்கு.
வாழ்க்கையா? சரி, இப்போ இதுல கேள்வி என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். நீ எதனாலும் மாத்து. கேஸ் என்ன கேஸ் கொடுப்ப? எனக்கு சர்க்கிள் போட்டு அதுக்கு ஒரு கேஸ் மாத்திப்பேன் நானு. பேக் டோரேவா மாத்துற? ஏதோ கேமரா சுத்தி இருக்க ரிங்க மாத்திட்டு இந்த பேச்சா? அடி சும்மா ஏதாவது சொல்ல வேண்டியது. அது அவைலபிலிட்டி எந்த லட்சத்துல இருக்குன்னு தெரியலங்க. ஆனா இந்த 7000 நிட்ஸ்லாம் வந்து எந்த கணக்குல இருந்து வருதுன்னே தெரியலடா. பீக் பிரைட்னஸ் யாரும் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போறது இல்ல. நான் பேருக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன். என்ன பண்ணுவேன்? உண்மையிலே 7000 நிட்ஸ் நமக்கு தேவைப்படுமா? யோசிச்சு பாரு. 2500 to 3000 நிட்ஸ் எனஃப், மோர் தென் எனஃப். கரெக்ட் தான். சரி, மொத்தம் வந்து GT 8 Proல 200 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் இருக்கு. சரி, எப்படி நல்லா இருக்குன்னு ப்ராசஸிங்ல பாத்துக்கலாம். வரட்டும் அதெல்லாம். சரி வரட்டும். ஆனா இந்த வாட்டி தான் அதான் சொன்னலங்க, இந்த BBKல இருக்க எல்லாருமே அவங்களோட UI எங்கேயோ எடுத்துட்டு போறாங்க. ஆனா இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம இது பார்த்திருப்போம். நம்ம ரியல்மி வந்து கொலாபரேட்டிங் வித் ரிச்சோன்னு சொல்லி பார்த்திருப்பியே. எப்படியா? பார்க்கலையா? நான் இதை பார்க்கல. இது நியூஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. அதனால கேமரால வந்து நாங்களும் இனிமே பயங்கரமா வரும்டா அப்படின்னு சொல்லி. சரி, வந்தா நிஜமாலே சந்தோஷம் தான். வந்துட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளா இருந்ததுன்னா எல்லாருக்கும் நல்லது தானே. ஸ்னாப்டிராகன் SoC தான் 8 அதான் சாஃப்ட்வேர் ரொம்ப நல்ல ரிஃபைண்டா தான் இருக்கு. ஸோ ஜெனரல் கன்சூமர்ஸுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ மொத்தம் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க பாரு. இவனும் 7000 mAh 100 வாட், 7000 mAh ஒரே கம்பெனி உட்காந்து கம்பேர் பண்றதா ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க. அப்படி வர நீ சரி ஒயர்லெஸ் சார்ஜிங் அவன் 40 வாட்னா 50 வாட். இது எதுக்கு சொல்றேன்னா, iQOO 13க்கும் ரியல்மி GT 8 Proக்கும் பார்த்தா GT 8 Pro நல்லா பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, GT 8 Proக்கு ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி தான் எல்லா ஸ்பெக்லயும் இருக்கு. ரியல் வேர்ல்டுல அவன் தெர்மல் மேனேஜ்மெண்ட் மாதிரியான ஏரியால எப்படி ஸ்கோர் பண்ண போறாங்கறத பொறுத்து தான் தலையெழுத்து மாறும்ல ரெண்டுத்துக்கும். கரெக்ட். போன தடவை என்னாச்சு ஞாபகம் இருக்கா? iQOO 13 வரும்போது Realme GT 7 Pro வந்துச்சு. iQOO 13ல இருந்து 8 லிட்டு நல்லா போச்சு. நான் போன வாட்டி GT 7 Pro நல்லா போச்சா? எப்ப நம்ம சேனல்ல நிறைய பேர் வாங்கலடா. நிஜமால நிறைய பேர் வாங்குறாங்க. அது GT 60 GT 660. சாரி மக்களே, தப்பா சொல்லிட்டேன் போல. எனக்கு வாங்கின மாதிரி தான் இருக்கு GT 7 Pro. நிறைய பேர் GT 7 Pro 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடோட 60000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணாங்க. யாருங்க வாங்கியிருந்தா நானே அடிச்சிருப்பேன். அப்போ அது போல நான் வேற ஏதோ சொல்றேன். அப்போ ரியல்மில மன்னிச்சுக்கோங்க. அதான் இது வந்து இப்போதான் பார்த்தோன்னா 45,000 கீழே போய் திரும்ப 40,000 கீழே வந்திருக்கு. இது GT 7 Pro. அதுக்கே நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா, மோசமான ஃபோன் கிடையாது, ஆனா நல்ல ஃபோனும் கிடையாது. அதனால அது ஒரு 25,000 22,500 ரூபா ரொம்ப வாங்கிக்கலாம்னு சொல்லி சும்மா சொல்லியிருந்தேன் கிண்டலா. பட் அது அவ்வளோதாங்க. ஏன்னா இப்போ 40,000 ரூபாய்க்கு அதை வாங்குறதுக்கு யாராவது முயற்சி பண்றதா இருந்தா அந்த இடத்துல 8 லிட் தவிர அப்படின்னு பார்க்கும்போது OnePlusல 13R செம சாலிடா இருக்கு 8 Gen 3யோட. நான் அதையும் வாங்கிட்டு போயிடலாமே. எதுக்காக வந்துட்டு சூடாகும்னு தெரிஞ்சு அதை வாங்கணும். இந்த வருஷம் இவங்க வேற என்னடா கேமரா ஆஸ்பெக்ட்ல இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பயங்கரமான கிளைம் இருக்கு. ரியல்மி பிறந்து வளர்ந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சுன்னு செலிப்ரேட்லாம் பண்ணாங்க சைனால. ரியல்மி இறந்துதான் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்தியால. ரியல்மி அந்த ரெட்மிக்கும் சாம்சங்கும் போடும்போது கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா அதானே சொல்லியிருந்தாங்க, ரியல்மிக்கு அடுத்து ஒரு வீடியோ போடுங்கன்ட்டு. அப்படி ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கறது ஞாபகப்படுத்தி விடுங்கன்னு சொன்னாங்க. கரெக்ட் தான். காம்படிஷனே இல்லாம அவன் மட்டும் தான் போறான். ஏன்னா அவனுக்கு காம்படிஷன் இருக்கவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க, இருந்தவங்கலாம். சரி, அடுத்து வந்து பிக்சல்ல என்ன பண்றாங்க, உனக்கு சோனியோட 200 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ண போறாங்க. பிக்சல்ல 11 Pro வரும்போது அதுல 200 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் இருக்கும். எப்படி 11 கொடுப்பானா இல்ல 11 ஸ்கிப் பண்ணுவானா? நம்பர் 11 Pro XL தான். அப்படிதான் எப்பயும் இருக்கிறது. எப்படியோ அதேதான். அப்ப இவன் மொத்தம் மாதிரி இல்ல போல. 11 Pro Fold வரும். Nexus மாதிரி இருக்கு டிசைன். என்னது இது? ஏதோ ரெண்டர் இனிஷியல் ரெண்டர்ஸ். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன வருது. அது இருந்தா கூட நல்லா தான் இருக்கும் போல. இன்னும் கொஞ்சம் மாத்தி விட்டா. இது லோ குவாலிட்டி ரெண்டர்ல, அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகிறதோ. இது வேற ஒருத்தர் பேர் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பண்ணி வச்சிருக்காரு. ஐபோன் ஏரை வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான நியூஸ் என்னடா, நம்ம பிக்சல் சிவா, நம்ம நோக்கியா சிவா இப்ப ஐ சிவாவா மாற போறாரு. ஐ சிவா இது சொல்லும்போது எனக்கு வீடியோ பண்றான். ஐ சிவா வீடியோ ஹை ராபின் மாதிரி ஐ சிவா நாங்க சேனல் பேரை மாத்தலாம் இருக்கோம். ஐஎஸ் பஸ் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நல்லா இல்லன்னு எல்லாம் காரித்து விட்டு போயிடுவாங்க. ஐ ராபின் பார்க்க நல்லா இருக்கு, ஐஎஸ் பஸ் நல்லா இல்ல. சரி விடுங்க, ஐ சிவான்னு வச்சிருவோம். ஐ சிவா நான் எங்க போனாலும் ஆல்ரெடி என்ன அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யூ சிவா ஐ சிவா யூ சிவா. இதுல வேற நிறைய இடத்துல லாஸ்ட் நேம் தான் கூப்பிடுவாங்க. லாஸ்ட் நேம்ங்கிறது இவனுங்க புக் பண்ணும்போது டிக்கெட்லாம் யூன்னு போட்டு வச்சுட்டு போயிடுவானுங்க. ஃப்ளைட்லேயே கூப்பிட்டுருக்காங்க யூ சிவா. யூ வெறும் யூ மிஸ்டர் யூ. ஓ ஓகே, தட் லாஸ்ட் நேம் மட்டும். நம்ம ஊர்ல மட்டும் தான். ஓகே மிஸ்டர் யூ நீ யாரையா கூப்பிடுறீங்க? நான் தான் யூ. கடைசியில் என்ன திரும்ப நான் உட்காந்துருந்தேன்ல, இப்படி பண்ணாங்க மிஸ்டர் யூ. வாயா எவ்வளவு நேரம் கூப்பிடுறது உன்னைய மிஸ்டர் யூவா? சரி ஓகே, நம்ம ஊர்ல அதாங்க நம்ம இப்போ ஆப்பிளுக்கு மாற போறாரு. காலகட்ட போது பாருங்க.
அநேகமா இந்த திருப்பி ஆண்ட்ராய்டு வந்துருவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ என் உள் மனசு சொல்லுது ஆண்ட்ராய்டில் நான் இருந்து தானே ஆகணும், என்னதான் உள்மனசு சொல்லுது. இருந்துதான் ஆகணும். சரி சரி, அடுத்து என்னன்னா ஹெச்பியில் வந்து ஒரு ஸ்பீக்கர் ஆர்டர் போட்டிருக்கேன், வரட்டும் 750 ரூபாய். வர வர ஹெச்பியில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நமக்கு ஹெச்பியில் எல்லாம் இருக்குன்றது எனக்கு இவர் சொல்லி தான் இப்போல தெரியுது. நான் இது எப்படின்னா ஹெட்செட்டு என் ஃப்ரெண்டு சூப்பராக இருக்குன்னா ஹெச்பி நல்லா இருக்குன்றான். இது நேற்று வந்து எஸ்ஆர்கே தான் அனுப்பியிருந்தான். ஓகே நார்மலாக இது வந்து 999 வித்துக்கிட்டு இருந்திருக்கு, இதுதான் லோயஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நேற்று சொன்னான். அதனால சரி 759 வந்ததும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பாப்பா எப்படி இருக்கு ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு தான். IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ட்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க, பார்க்கலாம். நாய்ஸ் ரிடக்ஷன் ஸ்பீக்கரில் எதுக்குப்பா? அதெல்லாம் சும்மா கால் பேசும்போதுடா HTC அவங்க ஹெச்பியோட மைக் ஓ அதுதாங்க மெயின். ஆமாம், அது அந்த பூம்லேயே சூப்பராக இருந்தது. இன்னொன்று என்னன்னா இது வந்து பிக்சலோட 30 வாட் அடாப்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வித்துக்கிட்டு இருக்கான். சரியா, நான் கூட பார்த்தேன், உண்மையிலே 600 ரூபா தானே வாங்கிடுவோமான்னு பார்த்தேன். அங்கே மேலே பாரு, நான் அதனால இவனே தானே இது OnePlus Z சீரிஸ் நெக் பேண்ட் வித்தான். நம்ம குரூப்லேயே போட்டு இருந்தேன், நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன மேலே தான் செல்லர் OnePlusன்னு இல்லை, எதுக்கு இதை வாங்கிட்டு இருக்கீங்கன்னு போட்டேனே. பிராண்டுன்றதுல OnePlusன்னு இருக்கணும். அதுதானே அது இல்லை, இவனே தான் இருந்தா டிஹைஸ்ன்ட்டு. நம்ம குரூப்ல தான் போட்டிருந்தாங்களே Z3யும் Z2A மாற்றி மாற்றி போட்டுருந்தீங்களே எல்லாரும். நீ தானே அவங்களாம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் எப்பயுமே செக் பண்ணிடுவேன் பிராண்ட் நேம் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்பேன். எதுக்கு இதை வாங்குறீங்க? அது ஏன்னா வேற ரொம்ப ரேட்டு கம்மியா இருந்தது, இதே மாதிரி தான் இருந்தது. தெரியும் 1000 அதுல இருந்துதான் எப்படி how is it possible? CMF ஆனா இவங்கலாம் பரவாயில்ல, CMF தான் மாஸ். ஏன் பிரிண்டே அடிச்சான்? இல்ல இதுல மட்டும் கூகுள் பிரிண்ட் அடிச்சிருக்கானே. CMF எல்லாமே அடிச்சானே. இல்ல இதுவும் கூகுள்னு அடிச்சிருக்கான். கூகுளோட அபிஷியல் சார்ஜர் எப்படி அதே மாதிரி பண்ணிருக்காங்க. கேட்டா எதுக்கு ஆம்பரன்ஸ்ல வாங்கிடுங்க, நல்லா இருக்கு, நான் தான் யூஸ் பண்ணிருக்கேன். சரி, அந்த ஆனர் ரோபோட் ஃபோன் நீயும் பார்த்தல, அதோட எனக்கு என்னன்னா ஓப்பனாக சொல்லணும்னா அந்த மாதிரியான ஒரு மூவிங் பார்ட் இருக்குன்னா அதுக்கு பவர் அதிகமாக கன்சியூம் பண்ணும் அந்த பார்ட், ஏன்னா ஸ்டெபிளைஸ்டாக இருக்கிறதுக்காக. இப்போ ஒரு கிம்பலே நீ பார்த்துருப்ப, அதுக்கே ஒரு பேட்டரி லைஃப்னு ஒன்று உண்டு. ரியல் வேர்ல்டில் எப்படி இருக்கும்ன்றது ரியல் வேர்ல்டில் அது எப்படியோ இருந்துட்டு போகுதுடா, பட் ரியல் வேர்ல்டு ப்ராக்டிகாலிட்டி வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயமா தான் ஃபீல் ஆகுது. ஒரு மெட்டா கிளாஸ் வந்து சின்னதாக இருக்குமா ஃபோனில், பட் ப்ராக்டிக்கலாக அது எல்லாருக்குமே செட் ஆகுமான்னா நான் இது எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, விவோவில் X60 ப்ரோலாம் ஞாபகம் இருக்கும் எனக்கு, X60 ப்ரோ ப்ளஸ் அந்த மாதிரிலாம் மாடல்ஸ், விவோ X சீரிஸ், அதில் கிம்பல் கேமரா கிம்பல் கேமரா இருந்தது தெரியும், எவ்வளோ பேர் கூட டெஸ்ட் பண்ணியிருக்கோமே. அதான் இல்லை எவ்வளோ பேர் முதல்ல இருக்க கிம்பல் கேமராவை கிம்பலாகவே யூஸ் பண்ணாங்க, அதான் கேள்வி. ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து இப்போ ஒரு கிம்பல் கேமரா இருக்கிறது எனக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக லுக்கில் இருக்க ஒரு குட்டி ரோபோ இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக எவ்வளோ பேருக்கு யூஸ் ஆகும் என்ன பண்ணுன்றதை பொறுத்து தான் அதோட மீதி எல்லாமே நினைக்கிறேன். அது வந்து இப்போ ஒரு யூஸரை நான் வந்து டேப் பண்ணுற ஸ்க்ரீனில் அப்படின்னா அந்த யூஸரையே அது ட்ராக் 360 டிகிரி சுத்த முடியும். அப்படியே ஆல்ரெடி ஹானர் மேலே நிறைய கேஸ் போயிட்டுருக்குண்ணே. இப்போ நீ வந்து ஃபோனோட பர்சனல் டேட்டா எடுக்கிறேன், நம்ம மேலே 1008 போயிட்டுருக்கு. இப்போ வெளில ஒரு கேமரா வச்சு ஊரை ஃபோட்டோ எடுக்கிறியா, அடாண்டு ஒரு கேமரா, இது ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இல்லை நீ கேட்குறது நியாயம் தான், நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க டேட்டா எடுக்காத மாதிரியும் ஒருத்தன் தான் டேட்டா எடுக்கிற மாதிரி நாங்கள் பர்டிகுலராக பார்த்தோம். பர்டிகுலராக பார்த்தியா? சரி, அதுதான் அது என்ன கர்மம் தெரியல, பார்ப்போம். எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மெட்டா கிளாஸ், அதான் இப்போ வந்துடல லேட்டஸ்ட் மெட்டா கிளாஸ், அதை வந்து குட்டியாக சுருக்கி ஆனர் அந்த ரோபோட்டுக்குள்ளே வச்ச மாதிரி இருக்குது. அதோட ஃபீச்சர்ஸ் அதை பார்த்துட்டு அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரி, ஆனால் ஒன்று உறுதிங்க, நமக்கு வந்து இப்போ புது புது டிவைசஸ் எல்லாமே வித்தியாசமாக நிறைய சஜஷனில் இருக்குது. ஃபேஸ் ஆஃப் இனோவேஷன்ஸ்க்கு போகிறோமா? அந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும். பட் ஏஐ வச்சு தான் மேக்ஸிமம் ஏஐ வச்சு தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கே தவிர மற்ற எதுவுமே நான் வந்து ரொம்ப சாலிடாக பார்க்கல. ஸோ அதுவும் இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும் எல்லாமே. சரி, இன்னொன்று பார்த்தியா, Xiaomi 17 Pro சீரிஸ் பேக் வந்து பிளாஸ்டிக். அதுதான் ஒரு வீடியோ வந்திருக்கோம், அதுதான் நேற்று டாக்டர்லாம் நேற்று சும்மா கொந்தளிச்சு டேட்டா அனுப்பிக்கிட்டே இருக்காரு குரூப்பில். என்ன மேட்டர்னா ஏகப்பட்ட ஃபோனில் ஆல்ரெடி பிளாஸ்டிக் தான் இருக்குது. சரியா, பிளாஸ்டிக் ஃபைபர் அப்படிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இருக்கும். என்ன ஹைலைட்னா அது பார்க்க போனால் கொஞ்சம் டியூரபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல இன்னும் பெட்டர் தான். தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் தான் இங்கே சேலஞ்சு. தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் உள்ள அழகாக கிராஃபின் ஷீட்டும் எக்ஸ்ட்ரா கூலிங் மெக்கானிசம் வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களால் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பதில் என்னவா இருக்கும்னா வந்ததுக்கப்புறம் பேசுங்க, ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ரியல் லைஃப்பில் கரெக்ட் தான். இல்லை நான் வேகன் லெதர் மாதிரியான விஷயங்கள் நான் யூஸ் பண்ணும்போது அதுவும் பிளாஸ்டிக் தான். ஸோ அதுவும் 1,40,000 1,50,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஃபோல்டபிள் டிவைசஸில் இருக்குது. ஆனால் சாம்சங்கில் மட்டும்தான் பார்த்தோன்னா அந்த மாதிரி கிடையாது. சாம்சங்கில் வந்து எல்லாமே கிளாஸ் தான். சரியா, அவன்ல மேபி இந்த லிமிடெட் எடிஷன், டிராகன் எடிஷன், ஏதாவது ஒரு எடிஷன் வந்து வேறு ஏதாவது ஊரில் விட்டுருந்தானா அதில் வேணால் நம்ம ஏதாவது எதிர்பார்க்கலாமே தவிர மற்றபடி எங்கே வந்த ஃபோனை எடுத்து பார்த்தாலும் கிளாஸ் தான். சரியா, ஸோ அது கொஞ்சம் பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு. இது வந்து இன்னொன்று என்ன எனக்கு தோணுதுன்னா, இந்த மாதிரி ஏதாவது டாபிக் கிடச்சிதுன்னா ஒரு கிரியேட்டர் ரெஸ்பான்சிபிளாக ஒரு சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண மறக்கிறதும் தப்பு. ரெண்டாவது அதை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாரும் என்கேஜ்மெண்ட் பண்ணுறன்ற பேரில் வந்து ஊருக்குள்ளே தூக்கிட்டு சுற்றும்போது இந்த மாதத்துக்கு வேணும்ல. கரெக்டு. இதை இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக என்ன ஆச்சு, விஜயராகவன் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான். நான் ட்விட்டரில் அவ்வளோ ஆக்டிவ் கிடையாது, தான் ஃபஸ்ட் டைம் ட்விட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு எதுக்கு வந்து நான் பார்க்குறேன்னு புரியல. நிறைய இது ஒரு சில பேஸ்லெஸ் கொஸ்டின்ஸ்லாம் நான் நிறைய பார்க்குறேன், கொஸ்டின் மாதிரி.
அதுக்கு ஆன்சர் நமக்கே பச்சையா தெரியும். இருந்தாலும் சும்மா வந்து அதெல்லாம் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. காலையில நீங்க வீட்டு விட்டு கிளம்பு, பல்லு விளக்குனீங்களா? இன்னொன்னெல்லாம் இருக்கும், எதுவுமே இல்லைன்னா ட்ராப் யுவர் வால்பேப்பர் அண்ட் ஐல் ரேட் இட்லாம் வரும். சிம்பிளா வரும். இவர் பெரிய ஒரு ரேட் பண்ணாருன்னா அவங்களோட ஹோம் ஸ்கிரீன் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுட்டு ட்ராப் யுவர் ஹோம் ஸ்கிரீன் வால்பேப்பர் ஐல் ரேட் இட்னு வந்துடும். சிம்பிள் ஹோம் ஸ்கிரீன் செட்டப் ரேட்டிங். கரெக்ட் தான். ஸோ அது ஒன்று யோசிச்சேன். அதை தவிர என்னடான்னு பார்த்தா இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு இருக்குல்ல, ஃபோல்டு 7 பெயிண்ட் பீல் ஆஃப் ஆகுது. ஃபோனே காணாம போயிடுச்சு, வந்ததும் தெரியல போனது. ஃபோல்டு 7 நல்லா தான் வித்துட்டு இருக்கு. ஆனால் பெருசாக இல்லை இந்த ஐஃபோன் இதெல்லாம், இந்த ஷைமி இந்த ஐஃபோன் இது வந்ததுலேருந்து பேர் காணுங்க சாம்சங். எனக்கு தெரியல. அப்படி நான் எனக்கு மேபி ட்விட்டர் பக்கம்லாம் எனக்கு ஃபோல்டு பத்தி யாரும் அவ்வளோ பேசாத மாதிரி இருக்கு. உனக்கு வந்து வேற ஏதாவது பேசுறது தான்டா வரும். நம்ம என்ன ஃபாலோ பண்றோமா? டெக் தான் வருது இப்பலாம். எங்க உன் ஃபீட காட்டு. இல்ல வேண்டாம், அப்புறம் காட்டுறேன் பப்ளிக்கா. ஃபீட என்ன பாரு நீ. இல்ல வேண்டாம், என் கிட்ட வந்து உரண்டை இழுக்கிறதுக்கு தான் எல்லாம் வருது. எனக்கு என்னமோ ஃபோல்டு அப்ப வந்ததுல அப்பதான் அதை பத்தி நிறைய பேசப்பட்ட மாதிரி இருக்கு. இப்ப அதை பத்தி அவ்வளவு பேசப்படாது. இப்ப திரும்ப பேசுறாங்க, அத பெயின் பீல் ஆஃப் ஆகுதுன்னு பேசுறாங்க. அதுல ஹைலைட் என்னன்னா, சாம்சங் வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை ஆக்சுவலாக ஆல்ரெடி எப்பயோ அவனோட சைட்டில் போட்டுருந்துருக்கான். இந்த மாதிரி வந்து பெயின் பீல் ஆஃப் ஆக காரணம் என்னன்னா, தேர்ட் பார்ட்டி சார்ஜஸ் ஏதாவது யூஸ் பண்ணும்போது அது ப்ராப்பராக கிரவுண்ட் ஆகாமல் இருந்திருந்தா, அந்த பவர் கரண்ட் வந்து ஆக்சுவலாக டிவைஸ் மேலே லீக் ஆகும்போது உங்களுக்கு பெயின் பீல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். இது பாசிபிளா? நீங்கள் சொல்கிற பாசிபிள் தான். நீ அதோட இது பாசிபிளா இல்லையா? பெயிண்ட் பீல் ஆகிறதுக்கு அவன் இந்த மாதிரி காரணம் சொல்கிறது இருக்கட்டும். நாங்கள் இதுக்கு முன்னாடி போனார்னால ஒரு பில்டிங்கில் இருக்கும்போது அந்த பில்டிங்கில் எர்த்து சரியாக இல்லாதனால எப்போ சார்ஜ் போட்டாலும் என்ன ஒன்று மேக்கில் தொட்டால் மேக்கில் ஸ்டாட்டிக் சார்ஜ் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். மேக்கில் இருக்க மெட்டலை கை வைக்கும் போது எல்லாமே ஏதோ எக்ஸ்ட்ரா ஒரு மேலே சார்ஜ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒன்று வரும். அது என்னது, அது இந்த மாதிரி தான் லீக் ஆகிறது தான். சரியா? ஸ்டாட்டிக் வந்து என்ன பட்டுன்னு அடிக்கும், தொடம்போது பட்டுன்னு அடிச்சிடும். இது வந்து எப்படி இருக்கும்னா, தொடம்போது எல்லாமே கரண்ட் ஏதோ மைல்டாக பாஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா பெயின் ஃபீல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம்னு சாம்சங் போட்டு வச்சிருக்கான். ஸோ அதை தாண்டி ஆப்பிள் வந்து இதுக்கப்புறம் சொல்லுவாங்க போல, இது வரைக்கும் சொல்லலை. தேங்க்யூ வெரி மச். அடுத்து என்னாச்சுன்னா, இந்த ஐஸ் யூனிவர்ஸ் வந்து அவரை பற்றி ஒரு கருத்து ஓடிட்டு இருந்தது ட்விட்டர்ல. நிறைய சொல்லியிருந்தாரு. சாம்சங்கை வந்து ஹேட் பண்ண எனக்கு வந்து மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அவர் தான். இந்த மேத்தாப் அப்படிங்கிறவர் என்ன போட்டிருந்தாருன்னா, இவர் வந்து இந்த ஐஸ் யூனிவர்ஸ் வந்து பார்த்தாலே கடுப்பாகுது. இந்த மாதிரி ஐ ஹேட் அன் ஐஸ் யூனிவர்ஸ். ஏன் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கிரிட்டிசைசிங் சாம்சங் யூ கைஸ் ஆர் பிளேமிங் ஹிம். அதாவது இது யாரை சொல்றாருன்னா, ஐஸ் யூனிவர்ஸ் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அவர் வந்து அவரோட கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது எல்லாருமே குறுக்க வந்து சண்டை போடுறாங்க. எந்த மாதிரினா, இப்போ அவர் வந்து சாம்சங் இந்த இடத்துல லேக் ஆகுது, சைனீஸ் போன்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு சூப்பரா ஜூம்டு போட்டோஸ் எடுக்குது, சாம்சங் லேக் ஆகுது. சைனீஸ் போன்ஸ் எல்லாமே அனிமேஷன் எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குது, சாம்சங்ல அந்த அளவுக்கு இல்ல. முன்ன இப்ப சாம்சங் மாஸ் ஆயிடுச்சு. இப்ப கேமராவை பத்தி பேசும்போது இந்த இடத்துல வந்து ஃபாலிங் பிஹைண்டா இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லும் போது அதை வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்தது. அதுக்கு கீழே வந்து NMPS அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஒரு ரிப்ளை போட்டிருந்தாங்க. ட்ரூ, மோஸ்ட் ஆஃப் தம் ஆஸ் கொஸ்டின் அண்ட் ஒய் டஸ் ஹீ பிரைசஸ் சாம்சங் அட் த லான்ச். இதுதான் வந்து இப்போ எல்லார் மைண்ட்லயும் ஓடுது. சாம்சங் ஃபோன் லான்ச் ஆகும்போது இல்லாட்டி லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோன்னா, வரப்போகுது என்ன நினைக்கிறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க, நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்படி ஒரு ஃபேனா ஒரு அதை சொல்றது தப்பு இல்லை. அதான் ஃபேனா சொல்றாரு. டிவைஸ் வந்ததுக்கு அப்புறம் போட்டு கிளி கிழிச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா அப்போ நியாயம் தானே சொல்லுவேன் நான். அதை கரெக்ட் தான்டா, கரெக்ட் தான், யார் இல்லைன்னா. ஆனா அது வந்து நிறைய பேர் வந்து என்ன மனநிலையில பண்றாருன்றது நிறைய பேர் புரியாதப்ப போய் சேராதப்ப அவங்க எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, நீ வந்து பிளைண்டா பிளேம் பண்ற அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இன்னொரு சிலர் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி பண்றியான்ற ஒரு கேள்வியும் கேட்கறாங்க. இப்போ ஏன்னா இவரே என்ன சொல்லியிருப்பாரு, வெரி ஆப்வியஸ் when Samsung launches new device they always do something with the software. அந்த கேப்பை வந்து ஃபில் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் வச்சு தான், ஏஐ வச்சு தானே உருட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹார்ட்வேர்ல வந்து அவங்க கொஞ்சம் லேகிங் பிஹைண்ட்ங்கிறது நமக்கே தெரியும். சரியா? இட் ஆல்வேஸ் enough to compete with the last gen competition but not enough to keep continuing to compete with the future competition. இது எப்படின்னா, இப்போ விவோ ஃபோன் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா X100 Ultra இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஸ்கோர் பண்ணும். பட் இந்த மாதிரி இப்போ S23 Ultra ஸ்கோர் பண்ணுதா, இல்லாட்டி S24 Ultra ஸ்கோர் பண்ணுதா, இந்த மாதிரியான கேள்விகளை தான் வந்து இவங்க கேட்குறாங்க. இப்போ பழைய விவோ ஃபோன் ஒன்று எடுத்து யூஸ் பண்ணுறோம், அதில் அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், அது வேறு விஷயம். ஸோ அப்படி பழைய ஃபோனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதோட கேமரா கேப்பபிலிட்டி இன்றைக்கும் 2025 நல்லா இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஏன் வந்து சாம்சங் ஃபோன் அந்த மாதிரி இல்லைங்கிற மாதிரியான ஒரு சில கேள்விகள் சரியா காம்படிஷனில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் மைட் சீம் லைக் he is doing intentionally but this is exactly how anyone would have done it for comparing problem with other phone. ஏன்னா மற்ற ஃபோன்ஸோட எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும், எங்கேயோ பின்தங்கி கிடக்கும். கம்பேர் பண்ணாம நான் இப்போ சாம்சங் டு சாம்சங் பண்ணா பாசிட்டிவா போஸ்ட் போடுவேன்.
இப்போ S24 அல்ட்ராலேருந்து S25 அல்ட்ரா அப்படின்னும் போது நான் என்ன போடுவேன்னா அதெல்லாம் பார்க்கும் இப்போ எனக்கு S Penல வந்து ப்ளூடூத் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்பிளே இன்னும் பெட்டராக இருக்கு, இன்னும் பர்ஃபார்மன்ஸாக இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். பில்ட் வந்து சப்ஜெக்டிவ், ஒரு சிலருக்கு வந்து அந்த டிசைன் பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காமலும் போகலாம். ஸோ அதுவும் வந்து அந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஸோ அதனால அப்போ சாம்சங்கையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவ் வீடியோவாக அமையும். பட் சாம்சங்கையும் வேற யாராவது காம்படிஷனை பார்க்கும்போது சாம்சங் லேகிங் பிகன் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட். ஸோ மேக்கிங் ஹியூஜ் இது கான்ஸ்பிரசிஸ் அபவுட் ஐஸ் யூனிவர்ஸ் இஸ் ஜஸ்ட் டம் ப்ரோ. ஸோ அவரை சுற்றி வந்து கான்ஸ்பிரசி பண்ணி பஞ்சாயத்து பண்ணி ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு. ஸோ இதில் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ லைக் இஸ் கிரிட்டிசிசமே பட் சம்டைம்ஸ் இட்ஸ் கிரெட்ஸ் சைனிக்கல். ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா Xiaomi 18 Pro வருது மேக்ஸ்ன்னு வைங்களேன். he begins to about how the S26 Ultra does not have the feature or does not use a newly developed tech seen in the Xiaomi. சரியா 18 Pro Maxல இருக்கிற டெக்னாலஜிலாம் S26 Ultraல இல்லை. இந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிப்பாப்ல அப்படின்னு சொல்றாரு. இதில் ஹைலைட் என்னன்னா சில விஷயங்கள் எப்படி அவர் மேபி S27 அல்ட்ரால இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கூட சொல்லியிருக்கலாம்ல. சப்போர்ட்லாம் பண்ணல, அவரு சப்போர்ட் பண்ணி நானே பண்ண இல்லை இதில் கீழே வந்து அதுதான் அவரும் NMPSங்கிறவரும் அதான் சொல்றாரு பாரு. அது என்னமோ உண்மைதான் அது கேட்கறது. இத்தனைக்கும் ஜோக் என்னவா இருக்கும்னு பார்த்தா இப்போ அந்த சாம்சங் அதாவது இந்த விவோ ஃபோன்லேயும் Xiaomi ஃபோன்லேயும் இருக்கிற அந்த புது ஃபீச்சரோ இல்லை புது ஹார்ட்வேரோ சாம்சங் பண்ணி கொடுத்ததா தான் இருக்கும். அது இப்போதான் ஐக்யூல பற்றி பேசணும். ஐக்யூ பேனல் இருக்கலே நல்லா இருக்கும் அந்த வருஷம்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா சாம்சங்கோட M14 பேனல் இல்லை. இது வந்து எப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டா S26 அல்ட்ரா வரும்போது ஏதாவது பதில் கிடைக்கும் தான் எனக்கு தோணுது. ஆனால் சாம்சங் வந்து தெளிவாக அவங்களோட இதெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ஜர் அஃபிஷியல் இதுக்கு கீழே வந்து எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க. அதுவும் உண்மைதான். அவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கும்னா நீ பாக்ஸ்ல சார்ஜர் கொடுத்து தொலை வேண்டியதானே, அதையும் கொடுக்க மாட்டேங்கிற. வேஸ்ட் அதிகமாகுதுங்க. வேஸ்ட்டா அப்படிதான் சொல்லணும். சரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போக வேண்டியதான். ஸோ அதுதான் இதில் வந்து ஐஃபோன் வேறு பார்த்தியா, ஐஃபோன் வந்து அடுத்த சீரிஸ் வந்து ஐஃபோன் 19 சீரிஸ் கிடையாது, 20th இயரை மார்க் பண்ணுறதுனால ஐஃபோன் 20 மாறிடுமா. அப்போ உடனே கீழே கமெண்ட்டுக்கு எல்லாருக்கும் எனக்கும் ஃபஸ்ட் என்ன தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, எல்லாம் ஓகே இப்போ தான் கஷ்டப்பட்டு Xiaomi 17 மாற்றிருக்கேன். மாற்றிடுவானோன்னு எனக்கு தோணுச்சு. Xiaomi 20 நான் அடுத்து அதான் சொல்ல வந்தேன். அடுத்த வருஷத்துல இருந்தாங்க 20 ஆப்பிள் பாவம் நமக்குனே வருவோம் போலே கூடவே ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த இது ஏரியா கோடா தெருவுக்கு கோடா வீட்டுக்கு கோடா இப்போ வந்துட்டேன். இந்த பாரு பெயின் டேமேஜ் ஃப்ரம் இம்ப்ராப்பர்லி கிரவுண்டட் தேர்ட் பார்ட்டி சார்ஜஸ். சாம்சங்கே தெளிவாக அவனோட அந்த யூசர் மேனுவல் ப்ளஸ் வெப்சைட்டில் போட்டிருக்கான் போல. ரைட்டு. ஆனால் யாருமே அஃபிஷியல் சார்ஜர் யூஸ் பண்ணி வந்ததுன்னு சொன்னால் தான் அடுத்து என்னன்னு தெரியும். அது ஆக்சுவலாக பிரச்சனை என்னென்னா அந்த கிரவுண்டிங் ப்ராப்பராக இல்லைனான்ற கான்செப்டே இவ்வளோ நாள் யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அது ரிலேட்டடாக வந்து இவங்க ஏதாவது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா ஓகே, அப்படி இல்லைனா அதுவே புதுசு தான். பார்ப்போம். சொன்ன மாதிரி இந்த பெயின் பீலுமே இப்போலாம் தான் நாங்கள் வருது, ரிமாண்ட் இதெல்லாம் வந்ததே இல்லை. பெயின் பீல் எப்பயுமே ஆகும்டா. பட் நான் பழைய வந்து இந்த பேக் கேஸ் அதனால தேஞ்சதுனால அதாவது கிரெயின்லாம் பட்டு ஆகும். பட் இவ்வளோ நாளாக ஐஃபோனில் எப்படி ஆகிட்டு இருந்ததுங்கிறதே ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நம்ம சன்ஸ்கிரீன் போட்ட மாதிரி வந்து கிடக்குது அது ஒரு பக்கம். ஐஃபோன் 12 மினிலாம் என்ட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வாய்ப்பு வந்திருக்கும், சைட் ஃப்ரேம்ல எங்கேயாவது பேக் கேஸ் அந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பெயிண்ட் அங்கங்கே பீல் ஆக தான் செய்யுது. பட் இது வந்து கொஞ்சம் கோளாராக தான் இருந்தது. நான் அந்த பெயிண்ட் பீலான ஃபோட்டோஸ்லாம் கூட பார்த்தேன் ஃபோல்டில், அதுவும் அங்கங்கே இஷ்டத்துக்கு பீல் ஆயிருந்தது சைட்லலாம். அதே மாதிரி இப்போ ஐஃபோனுக்கும் அப்போ 17 Pro Maxக்கு ஏன் கலர் மாறுது, ப்ளஸ் ஐஃபோன் 17 Pro Maxல ஏன் பெயிண்ட் அவ்வளோ ஈஸியாக வித்ராகுது, இதை பற்றியும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஃபைண்டிங்ஸ் வரும் வரும். பட் நிறைய பிரச்சனை தாங்க, ஊருக்குள்ளே எங்கே போனாலும் பிரச்சனையை தாங்க பார்க்குறேன். டயர்டாகி போச்சுங்க. சொல்கிறதுக்கு இல்லை, வந்தால் தான் தெரியும். அதுதான் எங்கள் பதில் இப்போதைக்கு. ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவபரணி நரேஷ் பார்க்கலாங்க. டாடா.